விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கும் கவசமாகவும் பாதுகாப்பற்ற விவசாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம். விவசாயம் பார்த்தீங்கன்னா பொதுவா வறட்சி, அதிகப்படியான மழை, இந்த பூச்சிகள் தாக்குறது, இந்த மாதிரியான பொதுவான விஷயங்களா அதிகப்படியாக பாதிக்கப்படுறாங்க. முன்பெல்லாம் பயிர் இந்த மாதிரி நாசமாச்சுன்னா விவசாயி எல்லாருமே கடனாலே தான் ஆயிருக்காங்க. ஆனா இப்போது நம்முடைய பாரத பிரதமருடைய இந்த பயிர் காப்பீடு திட்டத்தினால அனைத்து விவசாயிகளும் பயனடைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. மிக குறைந்த பிரீமியம்ல அதிகப்படியான பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். தமிழகத்துல டெல்டா மாவட்டம் முதல் தென் மாவட்டங்கள் வரை எப்பெல்லாம் பருவமழையினால பாதிப்பு ஏற்படுதோ அதனால அதிகப்படியான இன்சூரன்ஸ் கிளைம் அந்த மாவட்டங்கள் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. மிகவும் குறைந்த பிரீமியம் கட்டக்கூடிய விவசாயிகள், அதாவது கரீஃபுக்கு 2% கட்டுறாங்க, ரஃபி பயிர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5% தான் கட்டுறாங்க. இவ்வளவு குறைந்த பிரீமியம் கட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய நிலத்துல ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களுடைய பயிர்கள் நாசமாச்சுன்னா அடுத்த 72 மணி நேரத்துல அந்த உரிய அலுவலகத்துக்கு போயிட்டு புகார் கொடுக்கறது மூலியமா மத்திய அரசானது அவங்களுக்கு உரிய இந்த காப்பீட்டு தொகையை கொடுத்து அவங்களுடைய விவசாயத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத ஒன்றும் பாதுகாத்துட்டு வராங்க. இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய எனி நேஷனலைஸ் பேங்க் அது அங்கே போயிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணலாம். மிகவும் கம்மியான டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய போன்லயே கூட கிராப் இன்சூரன்ஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலியமா நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டா நீங்க அதை கிளைம் பண்ணி உங்களுடைய விவசாயத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க விவசாயம் பண்ணலாம்.